ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கண்டெய்னர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. இது கண்டெய்னர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம விட்த்து செட் பண்ணது யூஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா கண்டெய்னர் போய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கண்டெய்னர் இருக்குது, கிளாஸ் தான் கண்டெய்னர்னு கொடுத்தோன்னா நம்ம இந்த விட்த் வரைக்கும் காமனாக டிஃபால்ட்டாக கண்டெய்னர் தான் யூஸ் ஆகும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் ரெண்டும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டெய்னர் எஸ்எம்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்க்ரீனுக்கு 100% தெரியும். மற்ற ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் உள்ள கண்டென்ட் இந்த 576 பிக்சலுக்கு உங்களுக்கு 100% தெரியும். அதை விட பிக்சல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டென்ட் சென்டருக்கு போயிடும், கம்மியாக இருந்தால் கூட இருக்கும். இது நம்ம மொபைலுக்கு ஏதாவது டிசைன் பண்ணும்போது, மொபைலுக்கு மட்டும் டிசைன் பண்ணும்போது கண்டெய்னர் எஸ்எம் யூஸ் பண்ணிடலாம். இது டேப்லெட்டு யூஸ் பண்ணும்போது எம்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். கண்டெய்னர் எல்ஜி எல்லாம் அதே போல் டெஸ்க்டாப்பு அந்த ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் நார்மலாக 1200 விட 200 பிக்சலுக்கு மேலே டிசைன் பண்ணும்போது மட்டும் எக்ஸல் யூஸ் பண்ணலாம். அதை விட ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிஃபால்ட்டு கண்டெய்னர் இந்த மாடலில் இருக்குது. இப்போ நம்ம கண்டெய்னர் மட்டும் காப்பி பண்ணுறோம். டிஃபால்ட்டு கண்டெய்னர் ஏற்கனவே இருக்க 18 டேக்கை நாம் கண்டெய்னருக்கு உள்ளே கொடுக்குறோம். இப்போ பார்த்துங்க, அவுட்புட் இந்த மாடலாக இருக்குது. இப்போ டிஃபால்ட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் வரும். உங்களுக்கு இது கண்டென்ட் குறவுனால அந்த மாடலில் தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பிள் கண்டென்ட் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணி. இதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் கொடுப்போமே. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்துருக்கீங்க, என்ன தெரியுதா? இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணி கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு கொடுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயிடை யூஸ் பண்ணும்போது ஏகதேசம் மேக்ஸிமம் பெரிய ஸ்க்ரீனுக்கு எல்லாமே கவர் ஆகுது. நம்ம கண்டெய்னர் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு எஸ்எம் கொடுக்குறோம். எல்லாமே கிளாஸில் தான் எழுதணும், பூட்ஸ்ட்ராப்பில் உள்ள கண்டென்ட் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கண்டென்ட் சென்டரில் தெரியுது. இதே ஸ்க்ரீன் சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸை நம்ம எஸ்எம்முக்கு ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வேண்டி இதில் சும்மா ஸ்மால்னு கொடுத்துருவேன். சரி, லாஸ்ட்டில் உள்ள எஸ்எம்முக்கு கொடுப்பேன் ஸ்மால்னு. இப்போ ஸ்மால் இது 576 பிக்சலுக்கு தான் இந்த 100% தெரியும். இது பிக்சல் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கண்டென்ட் சென்டருக்கு போயிடும். மீதியெல்லாம் இடமும் எம்டி ஸ்பேஸ் ஆகும். இது
எப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேஸாக இருக்குது. இது ஸ்க்ரீன் சைஸை ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த சைஸ் போதும். இப்போ 576 மேலே தான் நம்ம இது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸ்மால் வந்து இவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குது 2 சைடும். ஆனால் இது மீடியம் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வரைக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மீடியம் வந்து இப்போ மீடியத்துக்கு உள்ளது 720 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தெரியும். மற்றபடி உள்ள பிக்சலுக்கு போகும்போது அது குறையுது. இப்போ எல்ஜி கொடுக்குறோம், இதில் லார்ஜின்னு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 100% தெரியுது. இப்போ பாருங்கள், நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸ்மால் ஸ்க்ரீனில் எல்லாமே 100% உங்களுக்கு வருது. இது கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மாலுக்கு டிசைன் பண்ணது வந்து சென்டருக்கு போயிடுச்சு, எம்டி ஸ்பேஸ் இருக்குது. மீடியமும் லார்ஜாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்குது. 100% எடுத்து காட்டுது. கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மாலும் மீடியமும் சென்டர்ஸ் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் லார்ஜ் வந்து 100% இருக்குது. இது அடுத்தது ஏன்னா 2 எண்ணம் தான் இருக்குது. ஒன்று எக்ஸ்எல், ஒன்று டபுள் எக்ஸ்எல். இப்போ பாருங்கள், எக்ஸ் லார்ஜின்னு கொடுக்குறேன், இது டபுள் எக்ஸ் லார்ஜின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லாமே 3மே 100% இருக்குது. அது நமக்கு கூட கொஞ்சம் பிக்சல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோமே. டிஸ்பிளே ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்மாலு சென்டருக்கு வந்துடுச்சு, மீடியம் சென்டருக்கு வந்துடுச்சு, லார்ஜ் வந்து சென்டருக்கு வந்துடுச்சு. எம்டி ஸ்பேஸு ஸ்க்ரீன் சைஸ் மாற மாற உங்களுக்கு 100% குறையும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு 2 சைடுமே உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்ப்போமே. எக்ஸ் லார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு சென்டரில் தான் இருக்குது. இது டபுள் எக்ஸ்எல் லார்ஜி போகும்போது தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வருது. இது ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனுக்கு பார்க்கும்போது இதுவும் இந்த பார்ட்டுமே உங்களுக்கு சென்டருக்கு வந்துடும். அப்போ எல்லா ஸ்க்ரீனுக்கும் நம்ம டிசைன் பண்ணும்போது, காமன் டிசைன் பண்ணும்போது கண்டென்ட் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும். ஸ்க்ரீன் சைஸ் விரிஞ்சாலும் சரி, சுருங்கினாலும் சரி, நம்மளுக்கு கண்டென்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கண்டெய்னர் உள்ளால இதுதான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு டிசைனில் எங்கேயுமே கண்டென்ட் இப்போ பாதி கண்டென்ட் தெரியலை, அந்த மாதிரி பிரச்சனை வரவே செய்யாது. அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே டிசைன் பண்ணும்போது கண்டெய்னர் உள்ளே தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் எழுதும், அடுத்த செக்ஷனுக்கு உள்ளால கண்டெய்னர் போட்டுக்கிட்டு தான் அடுத்தது
இப்போ ஹெட்டர் செக்ஷன்னா ஹெட்டர் பார்ட்டுக்குள்ளால கண்டெய்னர் எழுதிட்டு தான் அடுத்தது தான் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அடுத்தது ரோ எழுதும், ரோய்க்குள்ளே தான் கண்டென்ட் எல்லாமே எழுதும். இப்போ கண்டெய்னரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி கிரிட் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை.